இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் கொலோசியரின் புத்தகம் 4:17. நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாய் இருப்பாயாக வென்று சொல்லுங்கள். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். யாருனாலும் ஜட்ஜ் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், டீச்சர் ஆகலாம், சயின்டிஸ்ட் ஆகலாம். ஆனால் கடவுள் நினச்சா மட்டும்தான் ஒரு ஊழியக்காரங்களாகவே நம்ம ஆக முடியும். அது எல்லாத்துக்கும் இந்த ஆசீர்வாதம் கிடைக்காது. கடவுள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். நம்ம எவ்வளோ பெரிய துறையில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய வேலையில் இருந்தாலும், கடவுள் நமக்கு கொடுத்த ஊழியத்துக்கு தான் முதலிடம் கொடுக்கணும். அதுக்கப்புறம்தான் நம்மளோட சொந்த வேலையை பார்க்கணும். நிறைய சோதனைகள் வரதான் செய்யும். அதுலேயும் ஊழியக்காரவங்களுக்கு ரொம்ப எல்லாத்த விட அதிகமாகவே சோதனைகள் வரும். உலக ரீதியான சோதனைகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக வரும் இல்லையா? ஆனாலும் நம்மளுடைய தேவனாகிய எஜமான் கொடுத்த வேலையை நம்ம முதல்ல செய்யும்போது நம்மளோட சோதனைகளை அவர் பார்த்துப்பார். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்தாலுமே நாம் ஊழியத்தில் உண்மையாக இருக்கும்போது எந்த கெடுதல் நம்மளை அணுக விட மாட்டார். பக்கத்தில் வர மாதிரி இருக்கும், எல்லா கஷ்டங்களும் நஷ்டங்களும் பக்கத்தில் வர மாதிரி இருக்கும், பக்கத்தில் வரும். ஆனால் நம்மளை அது சேதப்படுத்தாது. ஆனால் அதே சமயம் நம்மளோட சொந்த வேலைகளுக்கு முதலிடம் கொடுத்தோம்னா நம்மளோட ஊழியத்தையும் ஆசீர்வதிக்க மாட்டார், நம்மளோட சொந்த வேலைகளையும் ஆசீர்வதிக்க மாட்டார். அதனால் நம்ம ரொம்ப கவனமாக இருந்து கடவுள் நமக்கு கொடுத்த வேலையை ஃபஸ்ட்டு செய்யும்போது நம்ம கேட்காமலேயும் சகல ஆசீர்வாதத்தையும் நம்மளுக்கு கொடுப்பாருங்க. ஆமேன்.